ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மனோகர் இருந்துட்டு உனக்காக தான் நாங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு சென்னையில் இருக்கோம். இப்போ எனக்கு வேலை அர்ஜென்ட்டு, உங்கள் அண்ணனை மும்பை போயிருக்கான், அதனால் அங்கே போயிட்டு ஆஃபீஸை நான் தானே பார்த்துக்கணும். நான் எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் அந்த பக்கம் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தேனும் இருந்துட்டு, அப்பா சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, உனக்காக நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம். உன்னோட ஆசைக்காக தானே திருவண்ணாமலையிலையும் ஒரு கம்பெனி ஆரம்பித்து தரதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் வேண்டாம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்பாவும் இங்கே இருக்க சம்மதிச்சிட்டாரு. இப்போ அப்பாவோட வேலைக்காக தானே அங்கே போக வேண்டியதாக இருக்குது, போயிட்டு ஒரு வாரத்தில் இருந்துட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஒரு வாரம் வரைக்கும் நான் என்னோடய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணுமாம்மா, நான் இன்னும் 2 நாளுக்குள்ளே ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியே ஆகணும். நான் வேணா சோழனோட வீட்டில் போய் இருக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனோட வீட்லையா? எந்த உரிமையில் போயிட்டு நீ அங்கே இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அங்கே அந்த ஆளுங்கக்கிட்ட ஒரு பேச்சுக்காக தான் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலான்னு நான் சொன்னேன். அதுக்காக விடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை ஏதாவது ஒன்று தூக்கிக்கிட்டு இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே யாராச்சும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமையா இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, என்னப்பா பேச்சோட தோரணையெல்லாம் மாறி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லைம்மா நானும் நார்மலாக இருக்கலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் முடிய மாட்டேந்தம்மா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வராங்க, அதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருமா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகாதுப்பா, அவங்க எல்லாரும் என் மேலே உண்மையான பாசத்தை வச்சுருக்காங்க. இங்கே பாரு, அப்படின்னா நாங்கள் எல்லாரும் உன் மேலே பொய்யான பாசத்தை வச்சுருக்கோமா, என்னம்மா பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் போய் உன்னை தனியெல்லாம் விட முடியாது, அதே மாதிரி எங்களோட நீ அங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டை கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நிலா இருந்துட்டு உடனடியாக அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன் அந்த மும்பை அது போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, மாமாவும் அங்கே இருக்காரு, இவரும் மும்பை அது இதுன்னு போயிட்டா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்த்துப்பாங்க, அதனால் அவங்களாம் எங்கேயும் போகலம்மா, இங்கே தான்மா பார்த்துக்குறாங்க. ஏன் ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? இல்லை நீ என்னை அப்பா யார்கிட்டேயோ சொல்லிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு, அதனால தான். ஏன் நான் திருவண்ணாமலைக்கு வர்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவங்க எப்படியாவது ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போனாங்க. அவங்க நினச்ச மாதிரி உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீயும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வந்துட்ட. இங்கே பாரு நிலா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ அந்த வீட்டுக்கு போயிட்ட, ஆனால் இனிமேலாவது உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழலாம். இங்கேயே உனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வச்சு தர சொல்லி அவரும் உங்கள் அப்பாவும் பிளான் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நீ சந்தோஷமாக மறுபடியும் இங்கே வாமா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நிலா இருந்துட்டு, அது எப்படி அண்ணி, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், ஆனால் இவங்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து தான் தெரியணும்னா என்ன அர்த்தம்? இங்கே பாரு நிலா, உன் நல்லதுக்கு தான் எல்லாருமே பாடுபட்டுருக்காங்க, தயவு செஞ்சு நீ கிளம்பி வா நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே, எனக்கு இன்னொரு கால் வருது, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம தேனும் மனோகரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் நிலா கேட்டால் பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, என்ன அவசரப்படக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் தானே அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க. நானும் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது, நிலாவோட வழக்கே போகலான்னு பார்த்தா அவன் நம்மக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றா. அந்த ஆளுங்க வந்தால் மட்டும் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, அவங்க என்ன கொடுத்தாலையும் அப்படியே வாங்கி சாப்பிட்றா. கேட்டால் நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா, நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையாவது அவன் நல்லத்தனமாக பேசியிருக்கலா, எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் நம்ம இங்கே இருந்த வரைக்கும் போதும், ஆனால் இனிமேலாச்சும் நிலாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும், இனிமேலும் நிலாவை நம்ம இங்கே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நிலா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. அவங்களோட பேச்சு தோரணை எல்லாமே மாறின உடனே சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த சைடு எல்லாருமே கார்ட்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. சோழன் வந்து சீட் பண்ணி தான் கேமில் வந்து ஜெயிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் வந்து ஜெயிக்கிறாங்க. நிலா ஃபோன் பண்ணுறாங்கன்ற உடனே வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் நிலா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி தாங்க நடந்துகிட்ருக்கு, அப்பாவோட தோரணை எல்லாமே மாறி போச்சு, அது மட்டும் கிடையாது, என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதா பிளான் போட்டிருக்காங்க. நாளை காலையில் நாங்கள் திருவண்ணாமலைக்கு கிளம்பி போகிறதா அப்பா சொல்லியிருக்காரு.
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. மறுபடியும் நீங்கள் செஞ்ச அதே காரியத்தை தான் நீங்கள் இன்றைக்கி செய்யணும். என்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியுமா? என்ன நீலா, உன்னை கூட்டிகிட்டு வராமலையா? எப்படி கூட்டிகிட்டு வரேன்னு மட்டும் பாரு. அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவல, அதெல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் என்ன? கவலையே படாத, இந்த சோழன் இருக்க ஏம இருக்க பயமே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக உள்ளே போகிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் தான் அப்போவே சொன்னல, அந்த ஆள் பிளானோடு தான் இங்கே வந்திருக்காரு, நிலவை கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு நான் சொன்னல. அதே மாதிரி நிலா கிட்டேயும் திருவண்ணாமலைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை மிரட்டிட்டு இருக்காங்க. நிலா ஃபோன் பண்ணி என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்குது. நிலாவே சொல்லிடுச்சுல, போய் நிலாவை கூட்டிகிட்டு வாயேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஆள் எப்படியெல்லாம் நடிச்சிருக்கான் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சோழன் கூட பாண்டி போகிறதா சொல்கிறாரு. ஆனால் சோழன் இருந்துட்டு நான் திருவண்ணாமலையிலேருந்தே நிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் இது சென்னைன்னு என்னால் சிங்கிளாகவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்ததான் சோழன் எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பாண்டியும் சேரனும் கிளம்பி போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு லாக்கவெல்லாம் திறந்து தான் இருக்குது. நிலா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையா, முதல்ல ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே யாரோ பைக்கில் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு ரூம்குள்ளே உட்காந்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா நீ நிலாவை கூட்டிகிட்டு வாடானா சொன்னால் அங்கேருந்து பயந்துட்டு ஓடி வர. இல்லைண்ணே, இப்போவே போய் கூப்பிட முடியாதுல்ல, மணி 12 தானே ஆகுது, கொஞ்ச நேரம் இருங்கண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே நம்ம பல்லவனும் அதே மாதிரி நம்ம நடேசனும் ஆர்ன் அடிச்சுக்கிட்டே வராங்க. இது என்னடா இவ்வளோ நேரம் ஆர்ன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மனோகர் எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே மொத்த பேர் வந்து ஷாக் ஆகுறாங்க. யோ நடேசா, நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பொறுக்கவே பொறுக்காதா, பின்னாடியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.